எல்லாருக்கும் வணக்கங்க and welcome back to அதியம் நாணம். இன்னைக்கு அதியம் நாணம்ல எங்க மாமியார் வீட்ல இருந்து சின்ன மாமியார் வீட்டுக்கு போறோம். ஒரு நாள் ஸ்டே ப்ளஸ் அங்க ஒரு சில வேலைகள் எல்லாம் இருக்கு, Dresses எல்லாம் வாங்கணும். சோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எல்லாம் பசங்க ரெடி ஆயிட்டாங்க. நேரத்துல எந்திரிச்சு எல்லாம் குளிக்க வச்சிட்டோம். வந்து ஒரு ரவுண்டு மாதுளம்பழம் சாப்பிட்டு இப்போ மாமனார் பால் வாங்குறதுக்காக போயிருக்காரு. உன்னை அதை காய்ச்சி கொடுக்கணும். நிலன் அது கூட நானும் கிருத்தியும் பால் மாமா வாங்கிட்டு வந்துட்டாரு. காய்ச்சி சரி ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி ஆற வச்சுட்டு இருந்தோம். நிலன் வேற பசி அப்படின்னா அது அப்போவே அவனுக்கு கொடுக்கணும். அப்புறம் நிலனுக்கு பிளைன் பால் கொடுத்துட்டேன். பசங்களுக்கு தளருக்கும் அதிரனுக்கும் ஏபிசி மால்ட்டை கிருத்தி வாங்கி வச்சுருந்தா அது போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் அத்தை எங்களுக்கு காஃபி ஊற்றுனாங்க. நாங்கள் அங்கேயே போய் சின்ன மாமியார் வீட்லேயே போய் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவனுங்களெல்லாம் வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் கிளம்புறதெல்லாம் ரொம்ப டிலே ஆகிடும். அதனால டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு பசங்களுக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஊரலுக்கெல்லாம் இழுத்துட்டு போறடா தம்பி. ரோட்ல பால் எங்க பால் எங்க வச்ச பால் அவனோட ஐட்டம் எல்லாம் என்னோட ஹேண்ட் பேக்ல போட்டு பால் உள்ள வச்சிருக்கீங்க. இல்ல செருப்பார் போடுவாங்க. பாத்து போ டாடா சொல்ல அப்ப அம்மா. அங்கேருந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு அவங்க பீலமேட்டில் இருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுங்க. கிளம்பிட்டோம். நிலனா ஒரு 2-3 இடத்துல வாமிட் பண்ணான். அவனுக்கு இப்போல்லாம் கார் ஏறினா ஒத்துக்கிறது இல்லையாட்டு இருக்குது. அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் வெறும் வயிற்றில் பாலை மட்டும் கொடுத்து கூப்பிட்டு போனோமா, அதனால அவன் ஒரு மாதிரி இதாக தான் இருந்தான். ஒரு வழியாக எப்படியோ 2-3 இடத்துல நிறுத்தி வீடு போய் சேர்ந்துட்டோம். போயிட்டு அவனுக்கு ஒரு போசி ஊற்றியே விட்டுட்டேன். குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை பார்த்திங்கன்னா இட்லி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, அப்புறம் வெங்காய தோசை அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் நிலனும் நல்லா சாப்பிட்டான். ஏன்னா ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டான், அதனால் நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தள்ளர் என்ன பண்ணுறானோ அப்படியே காப்பி கேட்டேன். அவன் வந்து வாஷ்ரூம் போகணுன்னா இவனும் வாஷ்ரூம் போகணும், அவன் வந்து மிதுன் கிட்ட போனால் இவனும் மிதுன் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காப்பி கேட்டாவே சுத்திட்டு இருந்தான். தள்ளர் வந்து அதிரனோட போட்டுக்கோங்க. தோல்ல மேல கை போடுங்க. ஓ பார்த்து பசங்களுக்கு 2 தொட்டலும் மேலே ரூமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாமியார் பையன் கார்த்தின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சின்ன மாமனாரும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நிலனையும் வந்து எப்பாவது ஒரு நேரம் தொட்டல்லையும் போட்டு தூங்க வச்சிட்றேன். அதனால அதெல்லாம் கொக்கி மாட்டிகிட்டு இருந்தாங்க. சரி 2 பேர்த்துக்கும் ஒரே ரூமில் ஒரே டைமில் தூங்க வச்சுட்டா இவங்க மித்துனும் கார்த்தியும் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம கீழே போய்க்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இங்க சின்ன மாமியாரோட பொண்ணுக்கு கல்யாணம். இது எங்க அத்தையோட சாரி முகூர்த்தத்துக்கு. இது எங்களோட அத்தை, இது வந்து என்னோட சின்ன மாமியார் சாரி. 2 பேரும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க. இது ஒரே மாதிரி தான், கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு கல்யாண பொண்ணு எடுத்து வச்சிருக்கா. ஸ்டிச்சிங் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம். ஸோ இவ இன்னும் 20 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கான். நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சானா இங்கே இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் பேஸ்னின்னு போட்டுருவோம் அப்படியே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் வியர்ஸ், பேண்ட்டு, அதெல்லாம் ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டில் எடுத்தேன்னு சொன்னால் சரி நானும் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா சூப்பராக இருக்குது மெட்டீரியல் எல்லாம். இதெல்லாம் வெளியிலேயே போட்டு போற மாதிரி இருக்கு. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரஷ்மி தாங்க ஸ்டிச் பண்ணா. நான் சொல்லியிருந்தேன் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸா எனக்காக ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கா. அவளோட பட்னி சாப்பாடு கிட்ட தான் நான் வியர் பண்ண போறேன். அழகான ட்ரெஸ் எனக்கு தான் ஸ்டிச் பண்ண. அவளே அம்மா
எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு கார்த்தினி. அது ஏன் துணிக்கிறது எனக்கு எப்படி இல்ல எனக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா அதையும் தூக்கிட்டு வந்து அவளை எப்படியே பிரெயின் வாஷ் அன்னைக்கே ஒருத்தவங்க தண்ணி கொடுத்து நைஸ் ட்ரெஸ் முன்னாடி ஷட்டில்லாம ஒரு டேஸ்ட்ல அத கார கொஞ்சம் கம்மியா போட்டங்க. நீ குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே தாங்க கல்யாண பொண்ணு. அந்த அன்னைக்கு அவள் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணியும் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லியும் செஞ்சுருந்தா. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பிரியாணி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷட்டிலாக டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே எல்லாம் கூப்பிட்டு ஜூடியோவும் மேக்ஸும் போகலாம் அப்படின்ட்டு பிளானு. சரின்ட்டு எல்லாரும் மிதுன், கார்த்தி, அப்புறம் நான், கிருத்தி, ரஷ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டேன். ஏன்னா இவங்களை இங்கேயும் விட்டுட்டு அவங்க சமாளிக்க முடியாது. அங்கே கூப்பிட்டு போய் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நிலன்லாம் இருக்கிறதே இல்லைங்க. ரொம்ப நேரம்லாம் அப்படி என்னை விட்டுட்டு இருக்கிறது இல்லை. போகிறப்ப நல்ல மழை, கூடவே சரியான டிராஃபிக்குங்க அந்த மெயின் ரோட்லலாம். அண்ணா அங்கே தான் இருக்காங்க, பாப்பு இருக்காங்க. என்ன பாப்பு பேர் என்ன? நீயே சிரிக்கிறியாடா? பாப்பு கார்த்தி, நீயும் மிதுனும் அதிரனுக்கு நிலனுக்கெல்லாம் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டுடியோவில் ஷாப்பிங் முடிச்சிட்டோங்க. அப்படியே பசங்களெல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. நாங்களும் அப்படியே ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு இது லக்ஷ்மி மில்ஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சைட்லாம் நான் வந்ததே இல்லைங்க. அப்புறம் பக்கத்துலேயே மேக்ஸ் இருந்தது. சரின்ட்டு பசங்களெல்லாம் பார்ப்போங்க, அதாவது சித்தப்பா கையிலலாம் கொடுத்துட்டு மிதுன், கார்த்தி கையில் விட்டுட்டு நான், ரஷ், கிருத்தி மட்டும்தான் போனோம். போயிட்டு பக்கத்துலேயே தான் அவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பசங்கள்லாம் நல்லா ஸ்நாக்கெல்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருந்தாங்க கிளம்புறதுக்கு. கிளம்புறப்பவும் நல்ல மழைங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ரஷ்ஷுக்கு பர்த்டேக்கு யாரோ ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்த ஹாம்ஸ்டரு. அது அழகாக கம்பி மேலெல்லாம் ஏறிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஏறினதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நிலனுக்கும் தளிருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி, ஆக்சுவலாக 3 பேர்த்துக்கு ஒரே மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அதிரனுக்கும் செட் ஆகலை, ஒன்றா கிடைக்கல. அதனால் நிலனுக்கும் தளிருக்கும் ஒரே மாதிரி வாங்கி சரி கரெக்டாக இருக்கா, இங்கே தான் வாங்கியிருந்தது, அதனால சரி கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் போட்டு பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இது அடுத்த நாளுங்க மத்தியானம் அத்தை புலாவும் அப்புறம் ஏதோ பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டோங்க. அடுத்த நாளா 2 நாள் நைட்டே ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள்னு அப்படியே இதாயிடுச்சு. முந்தின நாள் சரியான மழை அப்படின்ட்டு நாங்கள் கிளம்ப முடியல. இருக்கா மா இந்த பக்கம் மா பாய் கண்ணி பாய் நா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். மிதுனுக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். போகிற வழியிலே நிலன் அப்படியே தூங்கிட்டான். ஏன்னா ரொம்ப நேரத்துலேயே எந்திரிச்சிட்டான். அதனால அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்ட்டு தூங்கிட்டான்.
ரிட்டனுமே மழை பெருசாக இல்லை, பட் லைட்டாக தூரிட்டு இருந்தது. அப்புறம் அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அத்தை இருந்துட்டு இது கார்டன்லேயே சுக்குட்டி கீரை இருந்ததுன்னு பொரிச்சாங்க. அப்புறம் மாம்பழம் அது இதுன்ட்டு கார்டனில் வந்ததுங்க இத்தனை மாங்காய். ஆனால் அப்படியே நான் கையில் வச்சு காட்டினேன் பார்த்தீங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து அப்பா வந்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. இங்கே அவினாஷி வந்துட்டோம். நிலன் வந்து அப்பா கூட கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரே வம்பு. அப்புறம் அப்பா கடையிலேருந்து இன்னொரு அண்ணாவையும் கூப்பிட்டு வந்தாங்க. வந்துட்டு அப்பா கூட கிளம்பி போய் 2 மணி நேரம் கழிச்சு தாங்க வீட்டுக்கே வந்தான். இந்த மாதிரி என்னை விட்டுட்டு இருந்ததே இல்லை. அவன் பாட்டு கடையில் போய் கல்லால் உட்காந்துட்டு காசு வாங்கி போடுறது. நானும் அம்மாவும் இங்கேருந்து கேமராவில் பார்த்துட்டு தான் இருந்தோம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க 2 காலே போட்டீங்கன்னா நடுவுல நல்ல சேஃபா இருக்கு. டாடா. இருக்கங்காட்டி எங்கள் அப்பா ஒரு 20 வாட்டியாவது கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவார். நைட்டுக்கு அம்மா இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தாங்க, கூட தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அதிரன் கால் பண்ணி ஆர்டர் போட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. சிரிப்பு பார்த்தீங்களா? எல்லாமே சாப்பிட்டுட்டேன். ஆமாங்கப்பா, அது கொஞ்சம் டிராகன் சிக்கனுங்கிறங்காட்டி கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கு. இந்த இது சாப்பிட்டுக்கிறியா? தந்தூரி சிக்கனும் டிராகன் சிக்கனும் வாங்கி கொடுத்து விட்டுட்டு சாப்பிட வச்சுட்டு தான் போனார். அப்புறம் அம்மா கச்சாயத்துக்கு மாவு பிசைஞ்சதை அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டாங்க. அப்புறம் பொறுமையாக உட்காந்து அந்த கச்சாயம் சுட்டாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள மாவாகவும் அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்டதுக்கு. கச்சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டாங்க. அப்படியே சுட சுட அது காலி ஆகிட்டே இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இது அடுத்த நாள் எங்கள் பெரியக்கா வந்திருந்தா கடைக்கு. அப்படியே நிலனையும் பார்த்துட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பலாப்பழம் சாப்பிடணும் போல் இருந்தது. அந்த அன்னைக்கு தான் நான்வெஜ் எதுவும் செய்யலை, அதனால எனக்கு பலாப்பழம் வேணும்னு கேட்டேன். அப்பா எல்லாம் வாங்கி ஆளுகிட்ட கொடுத்து விட்டாரு. அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஏதோ இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து இந்த வெள்ளரி பழம் இருக்குள்ளங்க, அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்க விதையும் கூட கொடுத்து விட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகங்கள். இது எப்படின்னா, அது வெடித்து செடியிலேயே வெடித்து போய் பொழந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதை தோல் சீவி கரும்பு நாட்டு சர்க்கரை, அந்த கரும்பு சர்க்கரையில் தொட்டு சாப்பிட்றப்ப ஏதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு அப்படியே ஒரு பழம் வேண்டான்னு சொன்னேன். பார்த்தா ஒரு ஃபுல் பழத்தவே அப்படியே அசால்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி, எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசாக, அதனால நிறையா சேர்த்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஆளுக்கு 2 அப்படின்னு கொடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கே அக்கா எடுத்தப்போ எனக்கு எல்லாமே சீவி கொடுத்து சாப்பிட வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இந்த மாதிரி எங்கேயாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணிட்டார் அப்பா, உயிரோட கட் பண்ணி அப்புறம் வாங்குற மாதிரி. அதுக்கு அக்கா இன்னொருத்தவங்க வந்து அக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க ஊரில் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் உட்காந்து சேர்ந்து நானும் தொளிக்கிறேன் அப்படின்னு தொளிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படியே இந்த வெள்ளரி பழத்தை எடுத்து சாப்பிட்டா அப்படியே உள்ளே போயிட்டே இருந்துச்சு. நிலன் அப்போ தூங்கிட்டு இருந்தான், அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு நைட்டுக்கு அம்மா வந்து கச்சாயம் கொஞ்சம் சுட்டு தரேன் அப்படின்ட்டு சுட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா எப்படின்னா சுட்டா எங்கள் 3 பேர்த்துக்குமே கொடுக்கணும் அந்த மாதிரி, இல்லைன்னா அம்மா செய்யவே மாட்டாங்க. அப்படி செஞ்சால் 3 பேர்த்துக்குமே கொடுத்துடணுன்ட்டு. இப்போ நான் வேற 1 வருஷமாக இல்லையா, அதனால சேர்த்து வச்சு கவனிக்கிறாங்க. கச்சாயம் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி வேணால் நான் முடிஞ்சா அம்மா நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு கிளம்புறப்ப பண்ணி கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிலனும் அதிரனும் சூப்பராக சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.